அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ப பொருள் வாழ்க்கையில கஷ்டத்தோட கஷ்டமா சிக்கி சிக்கி சுண்ணாம்பாகுறோம்ல. அது ஏன் தெரியுங்களா? நம்ப அருள் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கிறதையே நெனச்சு பார்க்கறதில்ல. அது என்ன பொருள் வாழ்க்கை, அருள் வாழ்க்கை? மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா, பிதா நம்ம அம்மா, அப்பா வழியா நம்ம வந்தோம். அப்ப நமக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா? நமக்கு இன்னார் தான் அம்மா, இன்னார் தான் அப்பா, எனக்கு என்னைய சுத்தி இவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு புடிச்சது இது, பிடிக்காதது இது, இவங்கலாம் எனக்கு துரோகம் பண்ணவங்க, இவங்கலாம் எனக்கு நல்லது பண்ணுவாங்க. நான் இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், இவங்களுக்கெல்லாம் நான் கெட்டது பண்ணியிருக்கேன். அப்படின்னு நமக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருப்போம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தோழியோ, யாராவது ஒருத்தவங்கள புதுசா சந்திச்சீங்கன்னா, நீங்க சொல்லுவீங்க பாருங்க, என் பேர் இது, எனக்கு இப்படி, எனக்கு இப்படி வாழ்க்கையில நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அதுதான் பொருள் வாழ்க்கை. அந்த பொருள் வாழ்க்கைய உங்களுக்கு குடுத்தது யாரு? அம்மா, அப்பா மூலியமா தானே நீங்க வந்தீங்க. அது பொருள் வாழ்க்கை. அப்ப அருள் வாழ்க்கைங்கிறது எது? குரு, தெய்வம். நம்பளுக்கு குரு ஒருத்தங்க கிடைச்சு, அவங்க மூலியமா தியானம் செய்து இறைவனை அடைவது. அதுதான் குரு, தெய்வம். ஸோ, அந்த காலத்துல நம்ம மாதா, பிதா, குரு, தெய்வம்னு நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு தானே போயிருக்காங்க. அத பத்தி நம்ம நெனச்சு பார்த்துருக்கோமா? அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? கஷ்டங்களோட, கஷ்டங்களோட, கஷ்டங்களோட வாழ்ந்து, வாழ்ந்து, வாழ்ந்து நம்ப நல்லா தானே பயணிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நல்லா தானே இருக்கிறோம். கடமைய பொறுப்பா தானே செய்றோம். நமக்கு ஏன் திரும்ப திரும்ப சோதனை வருது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட எதிரியும் இத தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்க நண்பர்களும் இத தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்க யாருமே நிம்மதியா இல்ல. அப்ப இந்த லூப் எப்படி கன்டின்யூ ஆகுது? ஏன்னா, நீங்க உங்க பொருள் வாழ்க்கைய மட்டும் தான் ஞாபகமா வாழ்றீங்க. அருள் வாழ்க்கைய விட்டுட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கி, உங்க புருவ மத்தியில உங்களுடைய விழிப்புணர்வ வர செய்து, உங்க புருவத்து மத்தியில இருக்கிற மெய்ப்பொருள உணர்ந்து, தியானம் செய்து, அன்றாடம் தியானம் செய்து, உங்க கர்ம வினைகள் நீங்க, கஷ்டங்கள் நீங்கி, பேரானந்தமாக வாழ மாதா, பிதா, குரு, தெய்வம்ங்கிற கான்செப்ட்ட திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க புரியும். நன்றி. ஆத்ம வணக்கம்.